நல்லா சிலு சிலு சிலுன்னு சூப்பரான ஒரு ஊத காற்று மாதிரி அடிச்சிட்டு இருந்துச்சு. தூறலும் கொஞ்சம் கொஞ்சம் தூறிட்டு இருந்துச்சு. வீட்டில் ஏதாவது பலகாரம் செய்யலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம்னு பார்த்து என்னுடைய கணவர் வந்து கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தாரா, வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் பானிபூரி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் செய்கிறது ஈஸியாக இல்லை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது ஈஸியான்னு பார்த்தா, வாங்கிட்டு வந்து உடனே சுட சுட சாப்பிட்றது தான் கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன கடையில் வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நம்ம வீட்டில் செஞ்சோன்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பூரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடில் இது வந்து பானிபூரின்னு சொல்லியே பழக்கமாயிடுச்சு. அதனால் நானும் இது வந்து பானிபூரின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக பானிபூரி வேறு, மசாலா பூரி வேறுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் எல்லாரும் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பானிபூரின்னு சொல்லி பழகிட்டாங்க. நானும் அதே பேச்சு வாக்கில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நைட்டி போல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நைட்டியெல்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. பார்த்தோன்னே பிடிச்சி போய் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆர்டர் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் இருக்குதுல்ல, பஃப் ஸ்லீவ் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன்னா, ஆல்ரெடி நான் வர கொஞ்சம் குண்டு, அது போட்டால் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். கலர்லாம் ரொம்ப சூப்பராக தான் செலெக்ஷன் பண்ணியிருந்தேன். நைட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 260. 3 நைட்டியாக வாங்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டாங்க. நைட்டி கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.